ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டாஸ்லிங் டிசைனர்ஸ். இனி நம்ம வர்ற வீடியோலாம் என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ஸ் ஒர்க்குக்கான வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து சுகர் பீட்ஸ்க்கான அவுட்லைன் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம பேசிக்ஸ் ஒர்க்கோட முக்கியமான ஸ்டிச்சஸ் பண்ணிட்டோன்னே சொல்லலாம். இப்போ பீட்ஸ்க்கு வந்துட்டு நான் என்ன நீடில் யூஸ் பண்ணுறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு கிளியராக. அயன் நீடில் தான். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டிடுறேன். அந்த அயன் நீடிலுக்கு த்ரெட் நீடிலுக்கும் பீட் நீடிலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி இருக்குதுன்றதை உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் பாருங்கள். இந்த நீடிலோட டிப் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பீட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதே இந்த த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணுற நீடில் பார்த்தீங்களா கொஞ்சம் தடிமனாக இருக்க மாதிரி இருக்குது இல்லையா, அந்த இடத்துல இது வந்துட்டு அயன் நீடில் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற நீடில். ஓகேங்களா, இதுவே நீங்கள் வந்துட்டு இந்த ரெண்டு நீடிலுக்கும் பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுது. இப்போ பாருங்களேன், இது வந்து இந்த தின்னாக இருக்கிற நீடில் தான் இனிமேல் நம்ம வரப்போகிற எல்லா பீட் ஒர்க்குக்கும் யூஸ் பண்ண போகிறோம். இதே துளிப்பில் இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா அதுலேயும் இருக்குது. நம்பர் 23, 24 ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் பீட்ஸ் ஒர்க்குக்கும் இந்த ஜர்தோசி ஒர்க்குக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் துளிப்பில். இப்போ நான் இந்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த அயன் நீடில் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேங்களா, இப்போ மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த அப்கமிங் பீட்ஸ் ஒர்க் எல்லாத்துக்குமே சுகர் பீட் எடுத்துக்கலாம். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சுகர் பீட்ஸ்லேயுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஓகேங்களா, நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி கோல்டு, காப்பரு, இல்லைன்னா ஆன்டிக் பீடு, சில்வர் பீடு அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்துட்டு கட் பீடு. கட் பீட்லேயே வந்துட்டு 2 சைஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஒன்று வந்து இப்படி குட்டி குட்டியாகவும் இருக்கும், இன்னொன்று வந்து பெருசாகவும் இருக்கும். நீங்கள் எது வேணால் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுலேயும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. மற்றபடி கட் பீட்ஸில் ஸ்டிச்சிங் மெத்தட் எல்லாமே ஒன்று தான். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சமிக்கி இது. ஓகேங்களா, சமிக்கிலையுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்ஸில். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் சாரீக்கு மேட்சா இல்லை எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ்க்கு சமிக்கி ஸ்டிச் கடத்துக்கு ஸ்டோன் செயின் வந்து நம்ம சொல்லித்தர போகிறோம். அது வந்துட்டு இந்த மாதிரி ரோல்ஸ்லேயும் கிடைக்கிது, இல்லைன்னா நீங்கள் மீட்டர் கணக்கில் தனியாக கூட நீங்கள் அளந்து வாங்கிக்கலாம். ஓகேவா, அதுவும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒயிட் மட்டும் காட்டியிருக்கேன். இப்போ இந்த மெட்டீரியலாக இருந்தாலே நீங்கள் வந்துட்டு பேசிக்ஸ் கிளாஸில் நம்ம இனிஸோட வரப்போகிற எல்லா வீடியோ நீங்கள் போட முடியும். ஓகேங்களா, இப்போது நான் எப்படி போடுறது அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இது வந்துட்டு சுகர் பீட்ஸில் அவுட்லைன் ஸ்டிச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ அது எப்படி போடலான்றது பார்க்கலாம். என்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனையும் இந்த மாதிரி ஒரு கர்வ் லைனையும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேயே ஒர்க் பண்ணி காட்டிடுவேன், இந்த கர்வாக எப்படி போடுறதுலேயே ஒர்க் பண்ணி காட்டிடுவேன். இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த சுகர் பீடு எப்படி லோட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் ஈஸியாக. இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பீடாக லோட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு டைம் ஆகும். பிகினர்ஸ் எல்லாம் அப்படி தான் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு கவரோ இல்லை இந்த மாதிரி ஒரு பவுச்லேயோ போட்டு வச்சுட்டு இந்த நீடில் வச்சு இப்படி பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு சுகர் பீட் வந்து லோட் ஆகிடும். ஓகேங்களா, இது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். ப்ரொஃபஷனல்ஸ் எல்லோரும் இந்த மாதிரி போடுறதை நீங்கள் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் நிறையா வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு பீட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக லோட் பண்ணுறதுக்கான மெத்தட். இப்போ நம்ம இந்த பீட் ஒர்க்கெல்லாம் எந்த த்ரெட்டில் போடலாம், சில்க் த்ரெட்லையா இல்லை ஜரி த்ரெட்லையா உங்களுக்கு டவுட் இருக்குது இல்லையா. இது வந்துட்டு நார்மலான காட்டன் சீவிங் த்ரெட் இருக்கும் இல்லையா, இந்த மிஷினுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே டெய்லர்ஸ், அந்த த்ரெட்லேயே நீங்கள் வந்துட்டு போடலாம். நீங்கள் இது வந்துட்டு சுகர் பீட் என்ன கலரோ அந்த கலர், கோல்டன் கலர் இல்லைனா சில்வர் கலர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இல்லைன்னா நீங்கள் எந்த ப்ளவுஸ் எடுக்கிறீங்க, அதாவது ஃபேப்ரிக் என்ன கலர் அந்த கலருக்கு மேட்சாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ என்கிட்ட க்ரீன் கலர் இருக்கிறனால அதை யூஸ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, மற்றபடி நீங்கள் இந்த த்ரெட்டை வந்துட்டு பீட்ஸ்க்கும் மேட்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபேப்ரிக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி எண்ணாட் போட்டுட்டு நம்ம எப்போவுமே சில்க் த்ரெட் எப்படி ஹேண்டில் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் த்ரெட்டை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு கீழேருந்து த்ரெட்டை மேல் வழியாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறேன்றதை. இப்போது கீழே இருந்து நீடில் வழியாக த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு இப்போ நார்மல் இந்த த்ரெட்டை வந்துட்டு நீங்கள் சிங்கிள் ஸ்டான்ஸாகவே போட்டுக்கலாம். சில்க் த்ரெட் மாதிரி டபுளாக போட தேவையில்லை. இப்போ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு பீடாக லாக் பண்ண கற்றுக்கோங்க. ஓகேங்களா, இப்படி லாக் பண்ணி, ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும் இல்லையா, ஸோ ஒரு பீடாக லாக் பண்ணவே கற்றுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பீடாக லாக் பண்ண வந்துருச்சு அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி 2 பீடாக போட்டுட்டு செயின் போட்டுட்டு வாங்க. இப்போ எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். த்ரெட் இப்போ மேலே எடுக்கிறீங்க இல்லையா, எடுத்துட்டு நீடில் த்ரெட்டை மாட்டிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மாட்டிட்டு அதில் 2 சுகர் பீடை ஸ்லோவாக அந்த த்ரெட்டில் விடுங்க.
ஓகேங்களா. விட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோவாகவே போட்டுட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. ஸ்லோவாக த்ரெட்டில் அந்த 2 சுகர் பீடை விடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் அந்த செயின் போட்டு எடுங்க. ஓகேங்களா. இந்த மாதிரியே போட்டு வாங்க. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் டைமில் போடும்போதெல்லாம் சுகர் பீடுக்கு இடையில கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் இல்லாமல் போடுறது எப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 2 சுகர் பீட் போட்டேன் இல்லையா, இப்போ எடுத்துகிட்டு த்ரெட்டை இழுத்துட்டு அந்த த்ரெட்டில் 2 சுகர் பீடை விடுறோம். விட்டுட்டு இப்படி இந்த மாதிரி தள்ளி விடணும். ஓகேங்களா. கொஞ்சம் லைட்டாக நெருக்கமாக வர மாதிரி தள்ளி விட்டு செயின் போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கேப் வராது. இப்போ பாருங்கள், திரும்ப ஒருக்கா காட்டுறேன். போட்டுட்டு தள்ளி விட்றோம் பார்த்தீங்களா, த்ரெட்டை வச்சு, இல்லை நீடில் வச்சு கூட நீங்கள் தள்ளி விடலாம். இல்லைனா நீங்கள் அந்த மோதிர விரலை வச்சு இந்த மாதிரி நான் தள்ளி விட்ற மாதிரி கூட சுகர் பீடை தள்ளி விட்டு நெருக்கமாக வர மாதிரி போட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி கேப் விட்டிங்கன்னா லூஸ் வந்துடும். நெருக்கமாக தள்ளி விட்டு போட்டு வாங்க. நான் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரியலைன்னா கூட நீங்கள் வந்துட்டு வீடியோவை சவுண்டெல்லாம் மியூட்டில் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறது கிளியராக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. அவ்வளோ ஸ்லோவாக தான் நம்ம வீடியோவில் போட்டுட்டு வந்துட்ருக்கோம். இனி நீங்கள் வரப்போகிற எல்லாமே பீட்ஸ் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் உங்கள் ப்ளவுஸில் பர்ஃபெக்ஷன் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா. நீங்கள் நிறையா பிகினர்ஸ் வந்துட்டு என்ன தப்பு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீட்ஸ் எல்லாம் தொலைன்னு ஆடும் இல்லையா. ஸ்ட்ரைட் லைன் போடுறதெல்லாம் அவங்க ஒரு மாதிரி கேர்வியாக போட்டுட்டு ஒரு மாதிரி தொலைன்னு வந்துடும். அது எல்லாம் என்ன மிஸ்டேக் அப்படின்னா, இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த லைனை ஃபாலோ பண்ணியே நீடில் கொண்டு வரணும். ஓகேங்களா. இப்போ நான் கேர்வ் லைனில் அதுக்காக உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் நீடில் உள்ளே விடுற இடம் எல்லாமே வந்துட்டு நான் அந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, பென் யூஸ் பண்ணி அந்த லைன் மேலேயே தான் கொண்டு வருவேன். ஓகேங்களா. நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அந்த லைன் போட்டுட்டு அந்த லைனையே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு போக போக வந்துட்டு அந்த லைன் இல்லாமையே உங்களுக்கு என்ன ஷேப் வரணுமோ அந்த ஷேப் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இது என்னென்னா, பிகினிங்கில் நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸை கரெக்டாக பண்ணிட்டு வாங்க. நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியே போட்டுட்டு வாங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் போடுற பீடு எல்லாத்தையுமே கையில் வச்சு தள்ளியும் விட்றேன். நான் திருப்பி நீடில் உள்ளே விடுற இடம் வந்துட்டு நான் ட்ரா பண்ணியிருக்கேன் அந்த லைன் மேலேயே தான். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், அப்போ தான் அந்த கேர்வ் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக வரும். நான் ட்ரா பண்ண கேர்வ் கரெக்டான அவுட்புட்டில் கொண்டு வரணும். அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுகர் பீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போடும்போது ஒன்றா சிங்கிள் சுகர் பீடாக போடணும், அப்படி இல்லைன்னா 2 சுகர் பீட் போடணும். ஓகேங்களா. நீங்கள் 2க்கு மேலே சுகர் பீட் போட்டிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்துட்டு கண்டிப்பாக மாறிடும். நீங்கள் ஃப்ரேமில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு சுகர் பீட் வந்துட்டு நீங்கள் 3 சுகர் பீடாக 4 சுகர் பீடாக போடும்போது உங்களுக்கு ஷேப் இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஃப்ரேமில் இருந்து ஒன்ஸ் கிளாத்தை கழட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் 3 பீட் 4 பீட் போட்டிருக்கீங்களோ அங்கெல்லாம் வந்துட்டு சுகர் பீட் வந்துட்டு அது ஷேப்பில் இருந்து மாறிடும். அவுட்லைன் பொறுத்த வரைக்கும், அதாவது சுகர் பீட் அவுட்லைன் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 சுகர் பீட் மட்டும்தான் போடணும். அதுக்கு மேலே போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷேப் மாறிடும். நீங்கள் ஃப்ரேமில் இருக்க வரைக்கும் நீட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் ஃப்ரேமில் இருந்து ஒன்ஸ் கிளாத்தை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் பீட் போட்ட எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக ஷேப் வந்து மாறிடும். ஸோ நீங்கள் இதை மட்டும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சுகர் பீட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றா ஒரு சுகர் பீட் போடணும், இல்லைனா 2 சுகர் பீட் போட்டு 2 சுகர் பீட்டுக்கு ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிவிட்டு வரணும். ஓகேங்களா. இப்போது சுகர் பீட்டில் எப்படிப்பா நீங்கள் ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வர்றதுன்னு நீங்கள் கேட்கலாம். அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒர்க் பண்ணி காமிச்சிட்றேன். ஓகேங்களா. ஏன்னா ஷேப் நான் கொடுப்பேன் இல்லையா, அந்த ஷேப் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ப் எட்ஜஸ் வர மாதிரி தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த ஷார்ப் எட்ஜஸையும் நான் ஒர்க் பண்ணி காட்டிடுறேன். அதையும் நான் 2 விதமான ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வர மாதிரி நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா. இப்போது நான் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் அந்த எட்ஜஸ் வர்ற வரைக்கும் நான் சுகர் பீட் 2 சுகர் பீடாக போட்டுட்டு வரேன். இப்போ அந்த இடத்துல என்ன நீங்கள் த்ரெட்டில் பண்ண அதே மெத்தட் தான் இதில் நான் சொல்ல போகிறேன். இப்போ ஷார்ப் எட்ஜஸ் வந்துடுச்சு இல்லையா, அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டுட்டு இப்போ நம்மளுக்கு லைன் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கொண்டு வந்து திரும்பி த்ரெட்டை வச்சு மட்டுமே ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி சுகர் பீடை லோட் பண்ணி கொண்டு வரலாம். ஓகேங்களா. இந்த மெத்தட் நீங்கள் த்ரெட்டில் போட்ட ஸ்டிச்சஸ்லேயுமே போட்டிருப்பீங்க. ஓகேங்களா. நான் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரியலன்னா திரும்பவும் நான் சொல்கிறேன், வீடியோவை மியூட்டில் போட்டுட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஸ்லோவாக வாட்ச் பண்ணுங்கள்.
ஓகேங்களா? அப்போவே உங்களுக்கு வந்துட்டு புரியும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டுட்டு நம்ம லைன் எங்கே வேணுமோ உள்ளே கொண்டு வந்து அங்கே ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிவிட்டு அப்படியே நான் பீடை போட்டு அப்படியே கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இது ஒரு மெத்தடு. ஓகேங்களா? இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிடுறேன். செகண்ட் மெத்தடில் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ப் எட்ஜஸ் கிட்ட வெறும் த்ரெட்டில் செயின் போடாமல் எக்ஸ்ட்ரா ஒரு சுகர் பீட் கொடுத்து போட போகிறேன். அது எப்படின்னு நான் வந்துட்டு உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும். இப்போது இதே மாதிரி பாக்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து 2 சுகர் பீடாகவே போட்டுட்டு அந்த எட்ஜஸ் கிட்ட வரைக்கும் நான் கொண்டு வந்துடுறேன். பாருங்கள், 2 சுகர் பீடியும் இந்த விரலில் வந்துட்டு நான் எப்படி தள்ளி விட்றனோ அதே மாதிரி தள்ளி விட்டு லாக் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த கேப்பெல்லாம் இல்லாமல் கரெக்டாக நம்மளுக்கு வந்துட்டு சுகர் பீடு இருக்கும் அவுட்லைன் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு 2 சுகர் பீடாக போடாமல் 3 சுகர் பீடாக போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. இப்போ பாருங்கள், அந்த எட்ஜஸ் கிட்ட வந்துருச்சு இல்லையா, நான் ட்ரா பண்ண எட்ஜஸ் கிட்ட அந்த இடத்துல நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சுகர் பீடு போட போகிறேன். போட்டு அந்த சுகர் பீடை ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிவிட்டு நகராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு செயின் போட்டு லாக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த லைன் எங்கேயோ அந்த இடத்துல கொண்டு வந்து இன்னொரு த்ரெட்டை லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிவிட்டு எப்பவும் போல் இனி சுகர் பீடை நான் போட்டு வரேன். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், அந்த ஷார்ப்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீங்கள் இதுக்கு முன்னாடி மெத்தடை நான் என்ன சொல்லி கொடுத்தேன், வெறும் த்ரெட்டை யூஸ் பண்ணியே செயின் போட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்தேன். பட் இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த எட்ஜஸை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு சுகர் பீட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துலையும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் இன்னொரு டைம் போட்டு காட்டுறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. சுகர் பீடை போட்டுகிட்டே வர்றேன். இதுவும் அந்த எட்ஜஸ் இன்னும் முடியலை. ஸோ ஒரு சுகர் பீடை போட்டுட்டு இப்போ இந்த எட்ஜஸ் அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு நான் ட்ரா பண்ணது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு சுகர் பீட் போடுறேன். அந்த சுகர் பீடை லாக் பண்ணுறதுக்கு எப்பவும் ஒரு செயின் போட்டு அது லாக் ஸ்டிச்சையும் கொடுத்துட்டு திரும்பி உள்ளே எடுத்துகிட்டு போய் அந்த லைன் கிட்ட ஒரு சின்ன செயின் போட்டு த்ரெட்டை லாக் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த லாஸ்ட்டாக போட்ட சுகர் பீட் வந்து நம்மளுக்கு ஆடாமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு திரும்பி வேறு ஒரு ஆங்கிள்லையும் காட்டியிருக்கேன். நல்லா கவனிச்சிட்டு வாங்க. இப்போ பாருங்கள், எப்பவும் போல் 2 சுகர் பீடாகவே போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு வந்துட்டு நம்ம அந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்றதை இன்னொரு டைம் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அந்த லைனை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா சுகர் பீட் கொடுத்துட்டு ஒரு லாக் பண்ணிவிட்டு அந்த லைன் எங்கே இருக்கோ அந்த இடத்துல திருப்பி கொண்டு வந்து த்ரெட்டை மட்டும் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடை போட்டுட்டு வரேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்களும் போட்டுட்டு வரணும். அப்படி போட்டு வந்தீங்கனாலும் அந்த ஷார்ப்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி கிளியராக வந்துடும். அப்புறம் அப்படியே சுகர் பீடை போட்டுகிட்டே வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே நீங்கள் வந்துட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே எண்ணாட்டில் வந்துட்டு நம்ம த்ரெட் ஒர்க்கில் படித்த அதே மாதிரி தான் எண்ணாட் போட போகிறோம். ஓகேங்களா? பட் இதில் உங்களுக்கு நார்மல் சிவிங் த்ரெட்டில் சிங்கிள் ஸ்டான்ஸ்ன்றனால எண்ணாட் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா? இதை தவிர நீங்கள் வேறு எந்த ஸ்ட்ரகிளும் ஃபீல் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு, வேறு ஏதாவது ஸ்ட்ரகிள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கூட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா இந்த மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு. நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப் பார்த்து மட்டுமே பழகிறவங்களும் நான் கொடுக்குற ஷேப்ஸை கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஷேப் வந்துட்டு இந்த கர்வ் லைன் போட்டுக்கோங்க. இதை நான் வீடியோவிலே உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிச்சிட்டேன். ஓகேங்களா? செகண்ட் வந்து இந்த ரவுண்ட் ஷேப் போடணும். ஓகேங்களா? இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து நீங்கள் 2 சுகர் பீடாகவும் போடுங்க, இல்லை சிங்கிள் சுகர் பீடாகவும் போடுங்க, கரெக்டாக வந்துடும். அப்புறம் இந்த தேர்டு ஷேப் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் ஷார்ப் எட்ஜஸ் நான் சொல்லி கொடுத்ததுனால உங்களுக்கு இதுவும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் தம்ப்லைனில் காட்டின எல்லா பிக்சரையும் இதில் ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் இந்த பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.